வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் 95 திட்டத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு 2025க்கான. அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஸ் 95 திட்டத்தோட ஒரு பெரிய அப்டேட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பென்ஷனாக குறைந்தபட்சமான பென்ஷன் தொகை வந்து 1000லேருந்து 2500 ரூபாயாக உயர்த்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் மாதம் பென்ஷன் வாங்கியிருந்தவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாதம் வந்து 2500 ரூபாய் வந்து பென்ஷன் தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி எலிஜிபிள் ஃபார் இபிஎஸ் 95 திட்டத்தில் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 15000 ரூபாயிலேருந்து 25000 ரூபாயாக உயர்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேலரி எலிஜிபிள் வந்து உயர்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1250 ரூபாயிலேருந்து 2083 ரூபாய் வரைக்கும் இதனால் உயர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனும் வந்து பார்த்திங்கன்னா 1250லேருந்து 2083 ரூபாயை உயர்த்திருக்காங்க. இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி, அதாவது சிபிடிங்கிறவங்களோட அப்ரூவலோடு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் வந்து இதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இபிஎஸ் 95 திட்டத்தில், இந்த பணம் உயர்த்தியதுனால மற்றும் இந்த திட்டத்திலோட ஊக்குவிச்சதுனால என்னென்ன பயன் இருக்குது, இதனால் யார் யாருக்கெல்லாம் பயனடைகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ, அதாவது பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். இபிஎஸ் 95ஓட பெரிய அப்டேட்டான இந்த பணம் உயர்த்தியது, அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.